Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது digestive system. புரியுங்களா? சரி. Digestive systemத்தில் பார்த்தீங்கன்னா the process of digestion involves intake of the food, breakdown of the food into micromolecules, absorption of these molecules into the bloodstream, the absorbed substances becoming components of cells, and elimination of the undigested substances. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸுடைய மீனிங். புரியுதுங்களா? அதாவது ப்ராசஸில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது, டைஜஷனில் என்னென்ன ப்ராசஸ், இன்னொரு இன்டேக் ஆஃப் ஃபுட்டை உள்ளே எடுத்துக்கிறது, சாப்பிட்ற வாய்க்குள்ளே போடுறோம், அதை இன்ஜெஷன்பாங்க. அப்புறம் பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட்டு, அது என்ன ஆகுது, அந்த ஃபுட்டு மைக்ரோ மாலிகுல்ஸாக பிரேக் டவுன் ஆகுது, அதுக்கு பேர் டைஜஷன். இன்ஜெஷன், டைஜஷன். அப்புறம் அதுக்கடுத்து என்ன ஆகுது, அந்த டைஜஸ்ட் ஆனது உள்ளே என்னது அப்சார்ப்ஷன் ஆகணும். புரியுதுங்களா? நம்ம பிளட்டு என்ன சொன்னாத அப்சார்ப்ஷன் பண்ணுது. ஸோ அந்த பிளட்டு என்னது அப்சார்ப்ஷன் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ் அப்சார்ப்ஷன். சரி, பிளட் அப்சார்ப் பண்ண முன்னாடி அந்த பிளட் என்னாக பாடியினுடைய எல்லா செல்ஸுக்கும் போதா. ஸோ அந்த அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் எங்கே போகுது, செல்ஸுக்கு காம்போனண்ட்டாக போய் ரீச் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் என்னது அசிமிலேஷன். சரி, அடுத்து என்ன ஆகுது, அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்சஸ், அதெல்லாம் வெளியில் போகிறது, எலிமினேஷன், அதுக்கு பேர் ஈஜெஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த டைஜஷன் ப்ராசஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்ட்டு நம்ம அதில் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்க பார்த்துங்க. ஸோ டைஜஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன அப்படிங்கிறத மெயின் வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்ஜெஷன், digestion, absorption, then assimilation, then egestion. ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படித்தாலே இந்த டைஜஷன், ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். சரிங்களா? சரி. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒன்று அலிமெண்டரி கெனால், இன்னொன்று டைஜஸ்டிவ் கிளான்ஸ், அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது என்னென்னா உணவு பாதை அப்படிம்பாங்க. உணவு பாதை, டைஜஸ்டிவ், அந்த அலிமெண்ட்ரி கெனால் உணவு பாதை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயிலேருந்து அப்படியே உள்ளே போய் லாஸ்ட்டாக வெளியில் வருது பார்த்திங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்குன்னு இந்த அந்த பாதை என்ன சொல்லுவாங்க, அலிமெண்ட்ரி கெனால் அப்படிம்பாங்க. ஸோ இந்த அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸுங்கிறது அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளான்ஸ். ஸோ அந்த கிளான்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த கிளான்ஸ் எங்கெங்கே என்னென்ன கிளான்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த கிளான்ஸும் அலிமெண்ட்ரி கெனால் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அலிமெண்ட்ரி கெனால். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கெனாலுடைய ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸ் ஒரு மேஸ்குலார் டைஜஸ்டிவ் ட்ராக். அது பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட மஸ்குலார்னு என்னது, தசையாலான ஒரு டைஜஸ்டிவ் ட்ராக், ஒரு உணவு பாதை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிகின்ஸ் வித் ஆன்டீரியர் ஓப்பனிங். பிகின்ஸ் வித் ஆன்டீரியர் ஓப்பனிங்னு என்னது, வாயில். ஆன்டீரியர் ஓப்பன் என்னது, வாய், மவுத்து, வேறு ஒன்றும் இல்லை, மவுத் ஆரம்பித்து எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன்ஸ் அவுட் போஸ்டீரியர்லி, பின்னாடி ஆனஸ், அதாவது கழிவு நீக்க பாதை இருக்குது பார்த்திங்களா, ஆனஸில் போய் முடியுது. ஸோ அந்த அலிமெண்ட்ரி கெனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பிகின்ஸ் வித்து மவுத், எண்ட்ஸ் வித்து ஆனஸ். வாயில் ஆரம்பித்து எங்கே போய் முடியுது, ஆனஸில் போய் முடியுது அப்படிங்கிறத ஞாபகம். சரி, இப்போ இந்த அலிமெண்ட்ரி கெனாலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அலிமெண்ட்ரி கெனாலுடைய பார்ட்ஸ் என்ன, கன்சிஸ்ட் ஆஃப் மவுத்து, பக்கல் கேவிட்டி, pharynx, esophagus, stomach, intestine, rectum, anus. So these are all parts of the alimentary canal. மவுத் உங்களுக்கு தெரியும், வாய்ப்பகுதி. அப்புறம் பக்கல் கேவிட்டினா வாய்க்குழி, pharynxங்கிறது தொண்டை, esophagus அப்படிங்கிறது உணவு குழல், ஸ்டொமக்னா என்னது, இரைப்பை, intestine அந்த குடல், rectum அது என்னது பெருங்குடல், அதில் வந்துடும். அப்புறம் ஆனஸ், ரெக்டம்ங்கிறது மலக்குடல் வந்துடும். அப்புறம் ஆனஸுங்கிறது அந்த துளை. புரியுங்களா? சரி, இப்போ இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸ்னு சொல்லியாச்சு.
இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்சரை வந்து பார்த்துங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வரும். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது உங்களுக்கு ஓப்பனிங் வந்து மவுத்து. இங்கே வந்து மவுத் இருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து பக்கல் கேவிட்டி இங்கே இருக்கும். அப்புறம் என்னது ஃபேரிங்ஸ் இருக்கும். தென் ஈசோஃபேகஸ் இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்டொமக் இங்கே இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்து உள்ளே வந்து என்னது இன்டெஸ்டைன். ஸோ அதில் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ரெக்டம் அந்த மலக்குடல் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபைனலில் என்னது ஆனஸ். புரியுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டையர் அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மவுத்து, அப்புறம் என்னது அப்புறம் ஈசோஃபேகஸ் அங்கே பக்கல் கேவிட்டி இருக்கும். அப்புறம் ஸ்டொமக் இருக்குது. அப்புறம் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். புரியுங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அலிமெண்ட்ரி கெனால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியேட்டடு கிளான்ஸ், டைஜஸ்டிவ் கிளான்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது பாருங்கள் இங்கிட்டு இருக்கு பாருங்கள். லிவர், பேங்க்ரியாஸ், கேல் பிளாடர் இதெல்லாம் வந்து இங்கே லிவர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேல் பிளாடர், பேங்க்ரியாஸ் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளான்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கிளான்ஸ் என்சைம்ஸு சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளான்ஸ் வந்து இதில் பிக்சரில் இருக்குது பார்த்துக்குங்க. புரியுங்களா? சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்? அலிமெண்ட்ரி கெனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மவுத்தில் தானே ஆரம்பிக்குது. சரி, ஸோ இந்த மவுத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சர்ன் வித் த ரிசப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. அதாவது ஃபுட்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் மவுத். புரியுங்களா? அண்ட் இட் லீட்ஸ் இன் டு தி பக்கல் கேவிட்டி. மவுத் அந்த வாய்ப்பகுதி எதில் போய் முடியுது? பக்கல் கேவிட்டியில் போய் முடியுது. நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறது பக்கல் கேவிட்டி தான் வந்து என்னது உங்களுக்கு பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு பக்கல் கேவிட்டி. இந்த வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறாங்க. சரி, ஆர் ஓரல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு இன்னொரு பேர் என்னது? ஓரல் கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் தி பக்கல் கேவிட்டி. மெக்கானிக்கல் ஒரு டைஜஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இந்த வாய்க்குள்ளியில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு அந்த உணவு நம்ம ஃபுட்டை சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அரைக்கப்படுதல், உணவு வந்து அரைக்கப்படுவதல் எங்கே நடக்குது? இந்த பக்கல் கேவிட்டியில் நடக்குது. அதான் மெக்கானிக்கல் டைஜஷன். இந்த பக்கல் கேவிட்டி பை ஸ்விங் த வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங். நம்ம வாய்க்குள்ளியில் இருக்கிற அந்த இதில் வந்து பல், நாக்கு இதை யூஸ் பண்ணி அந்த ஃபுட் என்னாகுது? அரைக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா the chemical digestion is through salivary enzymes secreted by the salivary glands. ஸோ இந்த பக்கல் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த salivary glands இருக்கும். ஸோ salivary glands செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸு என்ன பண்ணுமா? அந்த ஒரு கெமிக்கல் டைஜஷனை இனிஷியேட் பண்ணி விடுது. புரியுதுங்களா? அப்போ இந்த பக்கல் கேவிட்டியில் ரெண்டுமே நடக்குது. ஒன்று மெக்கானிக்கல் டைஜஷன், இன்னொன்று அது கெமிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல் டைஜஷன் வந்து எப்படி? வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங். நம்ம வாயில் இருக்கக்கூடிய பல், நாக்கு மூலமாக அரைக்குது. ஏன்னா கிரைண்டர் மாதிரி போட்டு அங்கிட்டு இங்கிட்ட பல்லில் என்ன பண்ணுறோம்? நம்ம போட்டு கடித்து மென்று பண்ணுறோமா இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் அந்த சலைவரி கிளாண்ட், பக்கல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸு அந்த கெமிக்கல் டைஜஷனை வந்து என்ன ஒன்று தான் இனிஷியேட் பண்ணி விடுது. புரியுதுங்களா? சரி, இப்போ அதில் இந்த டீத் எடுத்துகிட்டோம்னு வச்சுங்க. ஈச் டூத் இஸ் எம்பெடட் இன் ஏ சாக்கெட் இந்த ஜா போன். அதாவது நம்ம வாய்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜா போன் அப்படின்னா என்ன? தாடை, நம்ம கீழ்த்தாடை மேல் தாடைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஜா போனில் இருக்கக்கூடிய அந்த குழி, சாக்கெட்னு அர்த்தம் பள்ளம், அதில் வந்து என்ன இருக்குமா? அந்த பல் வந்து பதிஞ்சிருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்டு தீக்கோடென்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தீக்கோடென்ட். இந்த பல் இல்லாமல் பதிஞ்சிருக்கு பார்த்திங்களா, ஸோ அதுக்கு பேர் என்னது? தீக்கோடென்ட். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டோம்னா அதேமாரி மெனி மேமல்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 sets ஆஃப் டீத் டூரிங் தேர் லைஃப் டைம். நம்மளுடைய லைஃப் டைத்தில் வந்து 2 sets ஆஃப் அந்த டீத் பல் வந்து முளைக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா எ செட் ஆஃப் 20 டெம்பரவரி மில்க் டீத். அது வந்து டிசிடியஸ் டீத் அப்படிம்பாங்க.
ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது டீத் வந்து ஒரு 20 பல் வந்து முளைக்கும். அந்த 20 பல் வந்து பார்த்திங்கன்னா உதிரக்கூடியது. அது என்னாகுமா, விழுந்துடும். அது வந்து தற்காலிக பல் அப்படிம்பாங்க, டெம்பரவரி டீத். அதாவது பால் பற்கள்ம்பாங்க அதை. ஏன்னா குழந்தை பிறந்தோடனே அதில் பல் முளைக்குது பார்த்திங்களா, அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஏன்னா குழந்தை பிறந்து முளைக்கிற பல் வந்து கொஞ்சம் நாள் என்னாக ஒவ்வொன்றா விழுந்து அப்புறம் செகண்டாக வருது பார்த்திங்களா, ரீப்ளேஸ்டு பை எ செட் ஆஃப் 32 பெர்மனன்ட் டீத். அடுத்து வந்து 32 பற்கள் வந்து நிரந்தரமான பற்கள் அடுத்து ஃபார்ம் ஆகும். அது வந்து அடல்ட் டீத் அப்படிம்பாங்க. அது புரியுதுங்களா, இதில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு படம் பார்த்துட்டிங்கன்னா 32 அதில் வந்து டீத் வந்து இருக்கும். புரியுதுங்களா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் டீத்தை உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து என்ன ஆகுது, பல் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம டென்டிஷனுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த டைப் ஆஃப் டென்டிஷன் வந்து அதுக்கு பேர் டைப்போபோடன்ட், அதுக்கு பேர் டைபியோடென்ட், அதுக்கு பேர் டைபியோடென்ட் அப்படிம்பாங்க. டைபியோடென்ட்னு கேட்டால் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த பெர்மனன்ட் டீத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா டீத் வந்து எல்லா பல்லும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா there are 4 different types. அந்த பல்லில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் பல் இருக்குது. நமக்கே தெரியும், நீங்களே உங்கள் பல்லை பார்த்தாலே தெரியும். எல்லா பல்லும் ஒரே மாதிரியாவாக இருக்குது, கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்டிரோடென்ட் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ஹெட்டிரோடென்ட். சரி, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன பாருங்கள். ஒன்று வந்து இன்செசார். இன்செசார் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்குறதுக்கு உளி வடிவத்தில் இருக்கும், வெட்டும் பல் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா, முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு இன்செசார். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்செசார். எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2 பல் தெரியுது பார்த்தீங்களா, இன்செசார் அப்படிம்பாங்க, வெட்டும் பல் அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேனைன்ஸ். ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்க, கேனைன்ஸ். அந்த கேனைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூரிய கிழிக்கும் தன்மை கொண்டது. அதாவது பல்லில் கடித்து கிழிக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு அடுத்து சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே வந்து சைடில் இருக்கும். ஸோ அதில் அடுத்து வரக்கூடியது கேனைன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா ப்ரீமோலார்ஸ், முன் கடவாய்ப்பல் அப்படிம்பாங்க. அடுத்து முன் கடவாய்ப்பல், அது கிரைண்ட் பண்ணுறது. புரியுங்களா, நம்ம போட்டு வாயில் வந்து அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு ப்ரீமோலார்ஸ். அப்புறம் கடைசியாக இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு மோலார், கடவாய்ப்பல். புரியுங்களா, அப்போ என்னென்ன நான் சொன்னது வரிசையாக பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து என்னது 2, இது வந்து 3, இது வந்து 4. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் பல் இருக்கா. ஸோ அந்த 4 டைப்ஸ் ஆஃப் பல் இருக்குனால அதுக்கு பேர் ஹெட்டிரோடென்ட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா, சரி. இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத், இந்த பல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன் ஈச் ஹாஃப் ஆஃப் த அப்பர் அண்டு லோயர் ஜா. 32 அப்படிங்கிறது அதில் 16 வந்து அப்பர் ஜா, மேலே வந்து பாதி பல் இருக்கும், கீழே லோயர் ஜாவில் பாதி பல் இருக்கும். புரியுதுங்களா, இந்த ஆர்டர். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க, இன்செசார், அப்புறம் கேனைன், அப்புறம் ப்ரீமோலார், அப்புறம் மோலார். கடைசியில் உள்ளே இருக்கிறது என்னது, மோலார், கடவா பல். புரியுதுங்களா, இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹியூமன் அந்த டெண்டல் ஃபார்முலா 2123/2123, அது வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, சரி. இப்போ இது வந்து உங்களுக்கு மவுத்து பார்த்துருக்கோம். புரியுதுங்களா, சரி. பக்கல் கேவிட்டி பார்த்துருக்கோம். அடுத்து இதில் மினரல் சால்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால்சியம் அண்டு மெக்னீஷியம். மினரல் சால்ட்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னது, கால்சியம், மெக்னீஷியம் ஆர் டெபாசிட்டட் ஆன் த டீத். பல்லில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கால்சியம், மெக்னீஷியமில் இருக்கிறது என்ன ஆகுமா, நம்மளுடைய பல்லில் வந்து அப்படியே டெபாசிட் ஆகுமா, ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுமா, ஒரு ஹார்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டார்டார் அல்லது கால்குலஸ் அப்படிம்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் த பிளேக் ஃபார்ம்டு ஆன் த டீத் இஸ் நாட் ரிமூவ்டு ரெகுலர்லி, அப்பப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி அந்த பிளேக் அப்படிங்கிற அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்னாகும், இட் வுட் ஸ்ப்ரெட் டவுன் த டீத். அந்த பல்லுக்கு உடையில எல்லாமே அப்படியே நாகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இன்டு த நேரோ கேப் பிட்வீன் கம்ஸ். நம்ம அந்த பல்லில் இருக்கக்கூடிய இந்த ஈறுகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாம் ஈருலாம் போய் நாகமாக அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதில் இல்லாமல் அந்த கம்ஸ் அண்டு எனாமல் அண்டு காசஸ் இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை வந்து ஏற்படுத்திடும். அப்போ ஈரில் என்னாகும்,
அந்த இன்ஃப்ளமேஷன் மூலமாக வர்றது என்னது ஜிஞ்சிவிட்டிஸ்ன்னு பேர். அதுக்கு பேர் ஜிஞ்சிவிட்டிஸ்னால் அந்த பல்லுடைய நம்ம எகிறு வீங்கிருச்சியா அப்படிம்போம், எகிறு வீங்கிருச்சு வலிக்குதும்போம். ஸோ அதுதான் ஜிஞ்சிவிட்டிஸ். இதனால் என்னாகும், விச் லீட்ஸ் டு ரெட்னஸ் அண்ட் ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ் அண்ட் டு பேட் ஸ்மெல். அங்கே என்னாகும், அப்படியே அந்த இடத்துல ஈரில் வந்து அப்படியே பிளட்டை வந்து ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்படி வாயில் என்னது ஒரு பேட் ஸ்மெல் துர்நாற்றம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ தட் the hard swing surface of the teeth is made of enamel and helps in the mastication of food. ஸோ அந்த நம்ம டீத்தில் வந்து என்னுடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் எனாமல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த எனாமல் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன பண்ணுது, நம்ம உணவை வந்து நல்லா மெல்றதுக்கு அது என்ன ஆகுது, பயன்படுது. மேஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு என்னது, நல்ல ஃபுட்டை வந்து மெல்றது. ஸோ அதுக்கு அந்த எனாமல் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு டங்க், மவுத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டில் அடுத்து என்னது டங்க். இப்போ டீத்து பார்த்தாச்சு. டங்க்குன்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரீலி மூவபிள் மஸ்குலர் ஆர்கன். நல்ல ஒரு அங்கிட்டு இங்கிட்டு நாக்கு சொல்லட்டுறோம்ல நாக்கை. ஸோ மூவபிள் ஒரு மஸ்குலர் ஆர்கன், ஒரு தசையாலான ஒரு பகுதி தான் நம்ம நாக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டீரியர் எண்டுன்னு என்ன அர்த்தம், பின்னாடி வந்து பின் முனையில் ஒட்டி இருக்கும், நாக்கு வந்து கீழே ஒட்டி இருக்கும். பை ஃப்ரினுலம், அது எதனால் ஒட்டியிருக்கு, உள்ள ஃப்ரினுலம் அப்படிங்கிற பார்ட் மூலமாக ஒட்டியிருக்கும். அந்த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி வாய்க்குள்ளியில் கீழே வந்து அது ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் ஃப்ரினுலம் அப்படிங்கிற பார்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நாக்கு எப்படி இருக்கும், ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நாக்கு முன்னாடி ஒட்டாமல் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒட்டியிருந்தால் நம்மளால் எதாவது அசைக்க முடியுமா, பேச முடியுமா, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் எ யூனிவர்சல் டூத் ப்ரஷ். பார்த்திங்கன்னா அது ஒரு யூனிவர்சல் டூத் ப்ரஷ், ஒரு ப்ரஷ் மாதிரி நாக்கு நமக்கு யூஸ் ஆகுதான். எப்படி ஹெல்ப்ஸ் இன் டேக் ஆஃப் ஃபுட், அந்த ஃபுட்டை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ஃபுட்டு என்ன ஆகுது, உள்ளே ஸ்விம் பண்ணுறது, மிக்ஸ் வித் ஃபுட்டு வித்து சலைவா, நம்ம ஃபுட்டை வந்து சலைவாவோட மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபுட்டை வந்து உள்ளே முழுங்குறது, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதான் நாக்கு யூஸ் ஆகுது. அண்டு ஆல்சோ டு ஸ்பீக், நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம டங்க் தான் யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? அதில் இந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டங்க், நாக்கினுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நாக்கினுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியாக தெரியும். பார்த்துருப்பீங்க, நீங்கள் கண்ணாடியில் நாக்கை நீட்டி பார்த்தா தெரியும், புள்ளி புள்ளியாக மேடு ஸ்மால் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம், மேடாக தெரியும். ஸோ அதுக்கு பேர் பேப்பில்லே அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறது, டேஸ்ட் பட்ஸ், அதுக்கு பேர் டேஸ்ட்டு பட்ஸ் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது டங்க், அபவுட் டங்க். இப்போ இதில் பக்கல் கேவிட்டியில் என்னென்ன பார்த்துருக்கோம், டீத்து பார்த்தாச்சு, டங்க் பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பக்கல் கேவிட்டியுடைய கண்டினியூஷன், அடுத்து என்ன பார்ட்டு அடுத்து அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.